finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the World Cup after 28 years. The parties start in the dressing room, and it's an Indian captain who's been absolutely magnificent in the night of the final. 120 கோடி மக்களின் கனவு நினைவான இடம். உலகமே நமது இந்தியாவை உற்று பார்த்த நொடி நமது வான்கடே ஸ்டேடியம். இந்த மைதானத்தில் ஒலித்த ஒவ்வொரு ஆரவாரமும் நமது நாட்டின் இதய துடிப்பு. இங்கு விழுந்த ஒவ்வொரு பந்தும் லட்சக்கணக்கான மக்களின் பாரத்தை சுமந்தது. 2011 இந்த மைதானம், இதே மைதானம் எந்த வேறுபாடும் இன்றி நமது நாட்டையே ஒன்றாக்கியது. இந்த ஹிஸ்டாரிக்கல் மைதானத்தின் ஸ்டேடியம் டூர் முதன்முறையாக தமிழில் நமது சேனலில். தமிழ் கிரிக்கெட் ரசிகர்கள், வெறியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெரேன் தமிழன். வணக்கம் மக்களே, உங்கள் டெரேன் தமிழன். ஒரு யூனிக்கான ஒரு அழகான ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். தமிழில் முதன்முறையாக நம்ம வான்கடே ஸ்டேடியம் டூர் அண்ட் மியூசியம் இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம போகலாம், உள்ளே போய் அப்படியே ஒன்றா பார்ப்போம். போகலாம். ஸ்டேடியம்குள்ளே என்டர் ஆகும்போது நம்ம டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு தாங்க அலோவ் பண்ணுறாங்க உள்ளே. ஸோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் ஸ்லாட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வந்தால் தான் அலோவ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 2 மணிக்கு புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1:45 மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் கரெக்டான டைமுக்கு புக் பண்ணி வாங்க. இந்த மாதிரி உள்ளே வரவங்களுக்கு ஒரு டேக் கொடுத்துட்றாங்க. ஸோ மியூசியம்குள்ளே வந்து நீங்கள் வீடியோ அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸ், இம்பார்ட்டண்ட்டான ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மியூசியம் டூர் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டேடியம் டூருக்குள்ளேயும் போக போகிறோம். ஸோ இந்த மியூசியமில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மும்பையோட கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியும், மும்பையில் இருக்கிற இந்த பிளேயர்ஸ், அதாவது 1970களிலேருந்து இருந்த பிளேயர்ஸ், அவங்களோட ட்ராஃபி கலெக்ஷன்ஸ். மும்பை தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரஞ்சி ட்ராஃபி நிறையா டைம் வின் பண்ண ஒரு டீம் அப்படின்னு. இந்தியா அண்டர் 19 பாகிஸ்தானில் போய் ப்ளே பண்ண டீமுங்க. இந்த ஸ்டெம்பில் பாருங்கள் யார் யார் பேர்லாம் உங்களுக்கு தெரியுது. பியூஷ் சாவ்லா, புஜாரா, ஜடேஜா, நம்ம விராட் கோலி. ஸோ எல்லாரோட சைன் பண்ண ஸ்டம்பும் அங்கே இருந்ததுங்க. இந்த மாதிரி இன்ட்ராக்டிவான ஒரு ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க உள்ளே. ஸோ உங்களுக்கு என்ன மொமெண்ட்டில் என்னென்ன ஃபூட்டேஜ் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு பிச் ஸ்க்ரீனர் வச்சுருந்தாங்க. என்னென்ன மாதிரி பவுலிங்க்கு என்னென்ன மாதிரி போகும் அப்படின்னு இது ஒரு ஃபுல்லாக ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி. அது போக இந்த ஒரு ஸ்டேடியமோட மினியேச்சர் இருந்ததுங்க. இந்த மினியேச்சர் வந்து அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த டீம் யூஸ் பண்ண ஜெர்சிஸ், அதுக்கப்புறம் நம்ம டெண்டுல்கர் சார் ரஞ்சி ட்ராஃபியில் ப்ளே பண்ண அந்த ஜெர்சி, அவர் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு இந்த மியூசியமுக்காக. அப்புறம் இது வந்து அவரோட தான் அந்த ஜெர்சி. அவருக்குன்னு ஒரு தனியாக செக்ஷன் இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப செம சூப்பராக இருந்தது அந்த ஃபீலிங்கு. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி எடுத்தோடனே உள்ள ஜைஜெண்டிக்காக ஒரு ஸ்க்ரீனுங்க, அந்த கர்வ்ட் ஸ்க்ரீன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வின்னிங் மொமெண்டோஸு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த வேர்ல்ட் கப்போட இந்த மாடல் இங்கே இருக்குங்க. இந்த ஒரிஜினல் கப்பு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி ஹெட் குவார்ட்டர்ஸ் துபாயில் தான் இருக்குது. இது 2025 வேர்ல்ட் கப்பில் நம்ம ஜெமிமா அக்கா யூஸ் பண்ண ஜெர்சிங்க. அவங்க வந்து இந்த மியூசியமுக்காக இதை டொனேட் பண்ணியிருந்தாங்க. இதை பாருங்கள். இப்படி ஒரு கிரிக்கெட் ஜெர்சி இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களால் நம்ப முடியுதா? இந்த yellowish கலரில். ஆமாங்க, 1994 நியூசிலாண்டுக்கு எதிராக நம்ம யூஸ் பண்ண ஜெர்சி இந்த கலரில் தான் இருந்தது. மும்பைனாலே பேர் போன நம்ம மும்பைச்ச ராஜா ரோஹித் சர்மா, அவர் இல்லாத ஃப்ரேமே இல்லைங்க இந்த மியூசியமில். எல்லா இடத்துலையும் இருந்திருந்தார் அவர். நம்ம சிவம் தூபேவோட சைன்டு ஜெர்சி வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த சைன்டு ஜெர்சிஸ் வச்சுருந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க. அந்த ஜெர்சி ரூமை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அப்போ அந்த டைமில் யூஸ் பண்ண இந்த மாதிரி ஸ்கோர் போர்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம டான் பிராட்மேன் சார் வந்து ப்ரொஃபஸர் ஆர்எஸ் ஷெட்டி அவருக்கு வந்து எழுதின கடிதம், அந்த காலத்து கிரிக்கெட் செக்ரட்டரியாக இருந்தப்போ. அப்புறம் இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா, இந்த ஓஜி கிரிக்கெட் டீமுங்க. அது நீங்களே பாருங்கள், நான் எதுவுமே பேசலை. யார் யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் அந்த பேட்டில்.
பார்த்தாச்சா? அப்புறம் நம்ம கடை சிங்கம் ஆயுஷ் மஹாத்ரே வந்து அண்டர் 19 வின் பண்ண ஜெர்சிங்க அது. அப்புறம் இந்த மாதிரி வந்து இன்ட்ராக்டிவான ஒரு போர்ட் கேம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுலேயும் நம்ம வந்து தோற்றது தான். அப்புறம் இந்த மாதிரி வந்து மும்பையிலேருந்து இந்தியன் கேப்டன்ஸ் யார் யார் அப்படின்னு ஒரு போர்டு, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீனிங் மாதிரி வச்சுருந்தாங்கங்க இந்த மியூசியம்குள்ளே. அப்புறம் இந்த மாதிரி 2011 சைன்டு போர்டு, இந்த கிரிக்கெட்டோட டிக்கெட்டுங்க. அப்புறம் இது வந்து நம்ம டெண்டுல்கர் சார் சைன் பண்ண ஒரு பால். இந்த ஜெயின் ஸ்க்ரீனுக்கு மறுபடியும் வந்தாச்சு. ஸோ இதாங்க மியூசியமில் வந்து மோஸ்ட்லி இதுதான் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் நான் பார்த்தது. சரிங்க, இந்த வான்கடே ஸ்டேடியமோட எஸ்டிடியை நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாமா? அதாவது கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க பிரபான் ஸ்டேடியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியமை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மும்பையில். அதே மாதிரி நம்ம எம்சிஏ இப்போ நம்ம பார்க்குறோம்ல, மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன், இவங்க வந்து இன்னொரு தனியான அமைப்பு. இவங்க 2 பேருமே வந்து தனித்தனி அமைப்பாக இருந்தாலுமே வந்து இந்த போர்டு வந்து ஒரே போர்டு தான் வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த பிரபான் ஸ்டேடியமோட போர்டு. ஸோ என்ன மேட்சஸ் நடக்கிறதா இருந்தாலும் இந்த பிரபான் ஸ்டேடியமில் தான் நடக்கும். ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் தகராறு வந்தது. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிக்கெட் அலோகேஷனுங்க. இவங்க கேட்ட டிக்கெட் கோட்டா அவங்களால கொடுக்க முடியல. ஸோ அவங்க அலோகேட் பண்ண டிக்கெட் கோட்டா இவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால என்னாச்சு அப்படின்னா, வான்கடே அப்படிங்கிறவர் வந்து ஒரு ப்ராமினென்ட் ஒரு பெரிய ஆளுன்னு அப்படின்னு சொல்லலாம் இங்கே. அதாவது வந்து எம்சியோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஸோ அவர் வந்து பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி அந்த பிரபான் ஸ்டேடியம்லேருந்து கிட்டத்தட்ட ஒன்லி ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சு தான் இருக்கும். அங்கே வந்து லேண்ட் ஒதுக்கி இந்த 1974 இந்த ஸ்டேடியம் கட்ட ஆரம்பித்து 1975 கட்டி முடிச்சிருக்காங்கங்க. கட்டி முடித்து ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காங்க இந்த ஸ்டேடியமில். இதுதான் இந்த ஸ்டேடியமோட எஸ்டிடி. பிரபான் ஸ்டேடியம் இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. அங்கேயும் வந்து இப்போ வந்து வார்ம் அப் மேட்சஸ்ஸு, இந்த உமன் ஐபிஎல் இதெல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்குது அங்கேயும். எப்படிங்க இருக்குது ஸ்டேடியம் பார்த்தீங்களா? உள்ளே அந்த மியூசியம் முடிச்சுட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்க விட இருந்தாங்க. நல்லா அதை முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். இங்கே புதுசாக ஓப்பன் ஆன ரோஹித் சர்மா ஸ்டாண்டுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே பாருங்கள், தெரியுதா? வேலை நடந்துகிட்ருக்கு. பிச்சுக்குள்ளே போகக்கூடாதுன்னாங்க. சரி, அப்படியே பிச்சை ஒட்டி ஓரமாக எல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த புல் வளராமல் இந்த இடம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, சர்க்கிளாக. இந்த இடம் தாங்க அந்த பவுண்டரியில். நீங்கள் இந்த இடத்துலேருந்து பாருங்கள், ஃபுல் கிரவுண்ட் வியூ. விஜய் மர்ச்சன்ட் ஸ்டாண்ட் இருக்குது, கவாரே பவிலியன், அந்த ஆப்போசிட்டில் அந்த பாக்ஸ் வியூ இருக்குது பாருங்கள், அது எம்சிஏ பவிலியன். இங்கே பாருங்கள் நம்ம ரோஹித் சர்மா ஸ்டாண்ட், இது சுனில் கவார்கர் ஸ்டாண்ட், இங்கே திலீப் வெங்சகர் ஸ்டாண்ட் இருக்குது. சரி வாங்க, இப்போ அப்படியே நம்ம உள்ளே போகலாம். மேலே நம்ம மக்கள் பார்க்குற இடத்துலேயே நம்ம ஸ்டேடியத்தை பார்க்கலாம். ஓகேவா? போகலாம், அப்படியே நம்ம இப்போ உள்ளே போகலாம். நம்ம கிரவுண்டுக்கு பின்னாடியே இன்னொரு அத்லெட் கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே நம்ம மேலே நடக்கலாம். நான் இந்த ஸ்டேடியம்க்கு ஆல்ரெடி வந்திருக்கேங்க. மும்பையில் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, கிரிக்கெட் பார்க்க வரல. நம்ம தலைவர் மெஸ்ஸி வந்திருந்தார், அவரை பார்க்கலான்னு வந்திருந்தோம். அந்த கிளிப்பு போடுறேன், அதையும் ஒரு தடவை பாருங்கள். பார்த்தாச்சா? கம்மிங் பேக் டு கிரிக்கெட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா பாக்ஸுங்க. அங்கே உட்காந்து தான் வந்து மீடியா பேசுவாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த பாக்ஸ் வியூ பார்த்தீங்களா? மீடியா ப்ரெஸ்ஸெல்லாம் இங்கே சுற்றி உட்காந்துருப்பாங்கங்க.
அப்படி தான் பேசுவாங்க. வாங்க நம்மளும் போய் உட்காந்து பார்ப்போம். இப்படி உட்காரலாமா? இந்த சேர்லேருந்து அப்பா உட்காந்தாச்சுங்க. இங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு கமெண்ட்ரி கொடுத்துட்ருப்பாங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? பார்த்தாச்சா இந்த ப்ரெஸ் பாக்ஸு? இன்னும் ஒரு ஸ்டெப்பு கீழே போய் ஃபுல் வியூ பார்ப்போம். எப்படிங்க இருக்கு ஃபுல் வியூ ஸ்டேடியமோடது? எப்படிங்க இருக்குது இந்த மீடியா பாக்ஸ்? இப்படி திரும்பிக்கிறேன், லைட்டிங் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மீடியா பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். இப்போது அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி மக்கள் உட்காந்து நம்ம என்ஜாய் பண்ணுற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்துருக்கோம். இங்கேருந்து வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இங்கேருந்து நல்லா இருக்குங்க. ஆனால் கீழே இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், இந்த கிரில்லெல்லாம் வந்து வியூ வந்து தடுக்குது. அதனால் கொஞ்சம் மேலே தான் புக் பண்ணணும் நம்ம பண்ணோன்னா. எப்படிங்க இருக்குது இந்த ஸ்டேடியம் டூர்? இது வந்து தனியாக உங்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ரொம்ப யூனிக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே அப்படின்னு. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த இடம், இந்த ஸ்டேடியம் பவிலியன் பேர் வந்து எம்சிஏ பவிலியன். எம்சிஏனா ஒன்றும் இல்லை, மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன். அங்கே வந்து அந்த பிரசிடென்ட் பாக்ஸ். இந்த ஸ்டாண்டில் உங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. என்ன அப்படின்னா, வாங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த கப்பு வச்சுருக்காங்கல்ல, நம்ம தோனி வந்து 2011 வின்னிங் ஷாட் அடித்தார் பார்த்தீங்களா, 6. அது வந்து இங்கே தான் வந்து லேண்ட் ஆகிருக்கு. அதோட விக்டோரி மெமோரியல் ஸ்பாட்டு தான் வந்து இப்படி மாற்றி வச்சுருக்காங்க. எப்படி தெரியுதா? இங்கே இந்த வான்கடே ஸ்டேடியமில் நடந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்கங்க. டெஸ்ட் மேட்ச்சு, செஞ்சுரி, ஒன் டேயில், T20. இங்கே வந்து இங்கிலாந்துக்கு எதிராக வந்து செஞ்சுரி அடித்தது நம்மள அபிஷேக் சர்மா. சரி வாங்க அப்படியே நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலான இடம். போகலாமா உள்ள? இந்தாங்க உங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இதுதான் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க. உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்த மேலே இருக்கிற கபோர்டு அதிலலாம் வச்சுக்கலாம். இங்கே ஃபிசியோதெரப்பி டேபிள் இருக்குது பார்த்தீங்களா? ஏதாவது ஒன்று பிளேயர்ஸ்க்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா இங்கே தான் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுவாங்க. சரி போகலாம் வாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து அவங்க எப்படி வெளியில் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா, இதுதான் இந்த புல் கதவை திறந்து இப்படி வந்து இப்படி பால்கனியில் இப்படி நின்றுக்கலாம். இந்த கேமராலலாம் வந்து தெரிவாங்கல்ல, அது அங்கேருந்து ஜூம் பண்ணி எடுப்பாங்களே ட்ரெஸ்ஸிங் ரூம், அது இதுதான். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூம். வெளியில் வந்திருக்கோம், அப்படியே பால்கனிலேருந்து அப்படி நின்று பார்ப்போம்.
நம்ம இந்த பக்கம் பார்த்தது வந்து இந்தியன் பிளேயர்ஸுங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் போனீங்கன்னா இது வந்து அவே பிளேயர்ஸோட டேபிள் இருக்கும். ஸோ அவே பிளேயர்ஸோட ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் போய் பார்க்கலாம் வாங்க. அதே தாங்க, அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை இல்லைங்களா. இங்கே வந்து இந்த சைடு அந்த சைடு ரெண்டும் ரெஸ்ட் ரூம் வந்து ஆக்சஸ் கிடையாது நமக்கு. ஓ, இது அவே பிளேயர்ஸோடது. இவங்களோட ஃபிசியோதெரபி ரூம் பாருங்களா. இவங்களுக்கு இப்படி இருக்குது ஃபிசியோதெரபி ரூம். இங்கேருந்து அப்படியே வியூ பாருங்கள், ஸ்டேடியம் வியூ சூப்பராக இருக்குல்லங்க. இந்த பிளேயர்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வியூ பார்க்கறதே ஒரு தனி சூப்பராக இருக்குது. If you all want photos with videos on those iconic staircase, go on a staircase above. So you can start doing that now. அதான் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வருவாங்க பிளேயர்ஸ். அந்த ஐகானிக் ஸ்டேர் கேஸ் வந்து இதுதான். இந்த டெண்டுல்கர் தோனிலாம் நடந்து வருவாங்க பார்த்தீங்களா, அதே தான் இது. அவங்க நடந்த அந்த பாதையில் நம்மளும் நடப்போமாங்க. டான்னா மாடிப்படி ஏறி இறங்கணும்ல. எப்படிங்க இருக்கும் பிளேயர் இப்படி நடந்து இறங்கி போகும்போது இங்கேருந்து ஃபேன்ஸை கை நீட்டுவாங்கல்ல, எப்படி இருக்கும் அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு மொமெண்ட் செம்மையாக இருக்கும்ல. மறுபடியும் அந்த ஐகானிக் ஸ்டேர் கேஸ் இதுதாங்க அது ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு. அந்த இடத்துலேருந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து இங்கே வந்தோம். அதுதான் முடிஞ்சுங்க இந்த டூரு. இந்த 2011 வின்னிங் மூமெண்ட்டை வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சரிங்க, இந்த ஸ்டேடியம் டூர் எப்படி புக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் சர்ச்குள்ளே போய் MCA அப்படின்னு டைப் பண்ணுங்கள். MCA அப்படின்னா நம்ம மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வர ரிசல்ட்டு தாங்க நம்ம MCA அந்த கிரிக்கெட் டூரோடது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னென்ன அப்படின்னு படிங்க அந்த ஆக்டிவிட்டியை பற்றி. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு எவ்வளோ டிக்கெட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைம் வருங்க. இது வந்து மண்டே மட்டும் கிடையாதுங்க. டியூஸ்டே டு சண்டே என்ன டே வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மண்டே வந்து ஹாலிடே. ஸோ நீங்கள் ப்ரிஃபரபிள் டேட் அண்ட் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் படிங்க கீழே. இந்த மாதிரி பேக்ஸ்லாம் நாட் அலவுடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 245 புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 230 தான் அங்கே இருக்கிற மாதிரி போகணும். அதுக்கு முன்னாடி போனாங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் சரியா அப்படின்னு பார்த்துட்டு ஆட் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோடு வந்து வந்துடுங்க. உங்களுக்கு மெயில்லேயும் கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக ஸ்டேடியமுக்கு போயிடலாம். ஸோ இதுதாங்க புக்கிங் மெத்தட். ரொம்ப ஈஸி அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நம்ம மூவி பண்ணுற மாதிரி தான். இந்த MCA அதாவது இந்த வான்கடே ஸ்டேடியம் டூர் இதோட முடிவடைதுங்க. தமிழில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து போட்டிருக்கோம். எனக்கு அதில் வந்து ஒரு சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது நல்லதாக ஒரு இது கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன். சொல்லுங்கள்.